வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 45-50 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு இசையமைக்கப்பட்ட ஒரு பாடல். அதாவது இசை முரசு இஸ்லாமிய பாடகர் எம் ஹனீஃபா திமுக கழகத்துக்காக பாடிய ஒரு பாடல். அவர் திமுக காரர் எம் ஹனீஃபா இசை முரசு இஸ்லாமிய பாடல்கள் தான் பேர ஒழிய இஸ்லாமிய பாடல்கள் 100 கணக்கில் 1000 கணக்கில் பாடியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு அபிமானமான ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்துல சில பொறுப்புகளை இருந்திருக்கிறாரு, சில பதவிகளும் இருந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் திமுக சம்பந்தப்பட்ட பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் அந்த காலத்துல ரொம்ப பிரபல்யம். ஆமா, கள்ளக்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல கலைஞர் கருணாநிதி அன்னைக்கு தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்தார் அப்படின்னு மிக பிரபல்யமா ஒரு விஷயத்தை ஏற்பாடு பண்ணி அந்த மாதிரி செயல்பாடுகள் கொண்டு பேச வைக்கப்பட்டார்கள் அன்னைக்கு. அதன் அடிப்படையில் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படி, எங்கள் மக்கள் உள்ளக்குடி கொண்ட உண்மை கலைஞன் வாழ்கவே அப்படின்னு போட்டு அந்த பாடல் வரும். அந்த பாடலை போன சட்டமன்ற தேர்தலில், அதுக்கு முன்னாடியே அப்படின்னு தெரியல, அதிமுக பாமக கூட்டணியா போட்டிட்டாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் ஒரு குழு என்ன பண்ணுது, அந்த பாடலை எடுத்து வார்த்தைகளை மாத்திடுது. ஆமா, சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி அப்படிங்கிற மாதிரி வர்ற மாதிரி வார்த்தையை மாத்தி எழுதிடுறாங்க. இசை அதே மாதிரிதான். இசை எம் ஹனீஃபாவுக்கு சொந்தமானது. வார்த்தைகளும் அவங்க அந்த ரேஞ்சுக்கு திமுக கழகத்தை அவரு போட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, அதை மாத்தி தனக்கு சாதகமாக அந்த பாட்டை எழுதிட்டாங்க. எழுதி இசையமைச்சு, அதே இசையமைச்சு சண்டாளன் கருணாநிதி, அதுல சதிகாரன் கருணாநிதி அப்படின்னு வார்த்தை வரும். இந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாகவே இதுவரைக்கும் எல்லோருமே ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. பொதுவா இப்போ எவனாவது பார்த்தோம்னா, அடே சண்டாளா, அடே பாவி, அடே பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க. பாவின்னு திட்டலாம், பைத்தியம்னு திட்டலாம், ஆனா சண்டாளன்னு திட்ட முடியாது இனிமே. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு ஆயுதத்தை ஆதி திராவிடர் நலத்துறை இன்னைக்கு கையில் எடுத்துட்டாங்க. தமிழக அரசுக்கு பரிந்துரை பண்ணிட்டாங்க. இனிமேல் சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை யார் யூஸ் பண்ணாலும் சரி, உடனே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு அதையும் ஒரு மாசத்துக்குள்ள சொல்லிட்டாங்க. காரணம் சாட்டை முருகன், நாம் தமிழர் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர். அவர் என்ன பண்றாரு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த பாடல் அது அதிமுக பாமக சாதகமா பாடப்பட்ட ஒரு பாடல். அது பாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேல இருக்கும். அதை போன விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன பண்றாரு, நாம் தமிழர் கட்சி சார்பா இவர் பயன்படுத்துறாரு, வார்த்தையா பயன்படுத்துறாரு. சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி போட்டு வார்த்தையா தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்துறாரு. பயன்படுத்தக்கூடிய வகையில் அது மிக பெரிய பிரச்சனையாக மாறி அது போலீஸ்ல வழக்கு தொடுக்கப்பட்டு அப்புறம் நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறார். இன்னைக்கு இப்ப சிறைச்சாலையில் இருக்கிறாரு. இவர் கைது செய்யப்படுவது இது மட்டும் முதல் தடவை இல்லை. இதுக்கு முதலே அதே மாதிரிதான் கலைஞர் கருணாநிதியை இது மாதிரி தரக்குறவாக அவதூறாக பேசியது, மற்றபடி சில அரசியல் தலைவர்கள் அவதூறாக பேசியது போட்டு கைது செய்யப்பட்டு அப்புறம் இனிமேல் இது மாதிரி பேச மாட்டேன்னு போட்டு பிரமாண பத்திரம் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு இப்ப ஜாமீன் பெற்று வெளியே வந்தாரு. வெளியே கொஞ்ச காலம் தான், அதுக்குள்ள பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு, நாம் தமிழர் கட்சி சாட்டை முருகன், சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி. வேறு ஏதோ ஒரு ஓப்பன் போர்டு மீட்டிங்லயோ மற்றபடி வேறு விதமா பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை பேசக்கூடிய சமயத்துல அது பஞ்சா உட்காரும். மக்கள் அதை பார்த்துட்டு அதை வச்சு ஓட்டு சிதையக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு திமுக நினைப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய சமயத்துல நம்ம கட்சி தலைவர் மேல மக்கள் என்ன நினைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு போவாங்க.
அப்படி பேச வரக்கூடிய சமயத்து என்ன ஆகும்? ஓட்டு சிதையும். அதனால வந்து ஓட்டு சிதையக்கூடாது. நாங்கள் வந்து சண்டாளன் கிடையாது, சதிகாரனும் கிடையாது, அதை மக்கள் முன்னால் நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. யாரு? நாம் தமிழர் கட்சி சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணி அப்புறம் இது இன்னைக்கு கேஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து மீண்டும் வந்து ஜாமீன் கேட்கிறார் சாட்டை துரைமுருகன், எனக்கு ஜாமீன் வழங்கவும் அப்படின்னு. அதுக்கு வந்து இன்னைக்கு வாதம் போயிட்டு இருக்கு, வக்கீலோட வாதம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் சொன்னாரு, பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணாரு, மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வாக்குமூலம் இது வாக்குவாதம் போகுது. அதே மாதிரி மீண்டும் அதே மாதிரி செய்ய மாட்டார் அப்படின்னு உறுதிமொழியும் கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் வந்து நீதிபதி ஒத்துக்கல. இப்படி ஒவ்வொரு தடையும் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது? யூடியூபர் வந்து நீங்க யூடியூப்ல வியூஸ் அதிகமாகிறதுக்காகவும் மற்றபடி வந்து காசு பண்றதுக்காகவும் இந்த மாதிரி வந்து அரசியல் தலைவர்களை வந்து நீங்க அவமதிக்கலாமா? உங்களை அவமதிச்சா சும்மா விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் வந்து நீங்க வந்து கீழமை கோர்ட்ல வந்து உறுதிமொழி பத்திரம் பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிட்டு மற்றபடி அங்க வந்து ஜாமீன் மனு தாக்கல் முதல்ல சரணடைஞ்சிருங்க. அப்புறம் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஜாமீன் கேளுங்க. இந்த மாதிரி குடும்ப ஜாமீன் கேளுங்க. அந்த கீழமை உச்ச நீதிமன்றம் என்னங்கிறத அவங்க பரிசீலிக்கலாம் அப்படின்னு போட்டு ஒரு புள்ளி வச்ச மாதிரி பேசியிருக்காங்க. பரிசீலிக்கப்படும், ஜாமீன் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல நீதிமன்றம், ஹைகோர்ட்டு. கீழமை நீதிமன்றத்தில் நீங்க விஷயத்தை சொல்லுங்க, மற்றபடி வந்து சரணடைஞ்சிட்டு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணிட்டு மற்றபடி ஜாமீனை கேளுங்க. என்னங்கிறத அவங்க பரிசீலிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஒருவேளை ஜாமீன் கொடுக்க மாட்டார்களோ அப்படிங்கிற கேள்வி இதில் உட்காந்துருக்கு. ஆமா, பொதுவாக வந்து ஒரு தடவை அப்படின்னா ஓகே, ரெண்டாவது தடவை அப்படிங்கிறப்ப அப்புறம் அதே அடிப்படையில் தான் வரக்கூடிய ஒரு சூழல். இந்த இப்போ கூட பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸ் சேனல் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அது யூடியூப் தான். கடைசியா அந்த வாதம் என்ன போகுது அப்படின்னு கேட்டா, அவங்க வக்கீலே வாதம் பண்ற, இப்பதான் வந்து பேசுன பேச்சு என்னங்கிறது இப்பதான் எங்க கட்சிக்காரருக்கே புரியுது, அதனால பார்த்து ஜாமீன் கொடுங்க அப்படின்னு போட்டு கேட்கிறாரு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி பண்ணி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி உள்ள போயிட்டு வெளியே வந்தவர் தான் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிங்கிற நெட்ஃப்ளிக்ஸ் சேனல். திருப்பம் என்ன பண்றாரு, அதே தவறை செஞ்சு திருப்பி உள்ள வந்து பழையபடி பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணி கேட்கக்கூடிய சமயத்துல இவர் என்ன பேசுறாரு இப்பதான் இவருக்கே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீதிபதி சரி ஜாமீன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரு. அதன் அடிப்படையில அதே மாதிரி இதுவும் சாட்டை துரைமுருகன் வந்து என்ன பேசுறாருங்கிறது வந்து இப்பதான் அவருக்கே புரியும் போல இருக்கு. அதனால வந்து வார்த்தைகளை வந்து கவனமாக பேச வேண்டும். யூடியூப்ல ஜாமீன் கொடுக்கப்படுமா அப்படிங்கிறது தெரியல, பரிசீலிக்கப்படலாம் தான் சொல்லியிருக்காங்க. பரிசீலிக்கப்படும், ஜாமீன் கொடுக்கப்படும் போட்டு நீதிமன்றம் சொல்லுத. பரிசீலிக்கப்படலாம், கட்டாயமாக படுமாங்கிறது காலத்தின் கட்டாயம் தெரியும். இருந்தாலுமே கூட இனி வரும் காலங்களில் நாம் தமிழக சாட்டை துரைமுருகன் வந்து நாம் அடக்கத்தோடு பேச வேண்டும். பொதுவா இதனால என்ன ஆகுது, அரசியல் கட்சி அப்புறம் விடுங்க, அரசியல் கட்சியில அப்புறம் பேசிக்கலாம். யூடியூபுக்கு வந்து பிரச்சனையாகும். அதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவன் யூடியூபர்லாம் இப்படித்தான் இருப்பாங்க போல இருக்கு, யூடியூப்லாம் வந்து இப்படிதான் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கருத்து போகுது. யூடியூப் அப்படின்னா நல்ல கருத்துக்களை பரப்புவது, மற்றபடி வந்து மக்களுக்கு உண்டான சேவையாற்றுவது, பலவிதமான அறிவுரை சொல்லுவது, இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி வந்து அவதூறாக பேசுவது, மற்றபடி வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு மாட்டிக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல பொதுவாக வந்து இந்த பாதிப்பு வந்து எல்லா யூடியூபருக்குமே வருது இல்லையா? என்னையை பார்த்து கூட 2 பேர் கேட்டாங்க, என்னப்பா இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு, பார்த்து பேசுப்பா அப்படிங்கிற. பார்த்து தாப்ப நாங்க பேசுவோம், பார்க்காம பேச மாட்டோம். அவதூறாக பேசுவதற்கும் பிற தலைவர்களை அவமதித்து பேசுவதற்கு ஒண்ணுமே கிடையாது. உள்ளதை உள்ளபடி பேசுவோம், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு 2-3 பேருக்கு நான் சொன்ன பதில் அவ்வளவுதான் பண்ண முடியும். உள்ளதை உள்ளபடி பேசுறோம், அதை வந்து அவதூறாக எடுத்துக்கொள்வது அவரவர்களுடைய சௌரியம். நம்ம அப்படியே ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். மற்றபடி வந்து என்ன விஷயம் அப்படிங்கிற தெளிவா பேச போறோம்.
மரியாதை குறைவில்லாம பேசுறோம். அதனால வந்து இனி வரும் காலங்களில் வந்து எந்த யூடியூபராக இருக்கட்டுமே, ஆமா, மரியாதையாக பேச வேணும். பார்த்து பேசுறோம். பிரச்சனைக்குரிய வாசகங்களை பேசாமல் சரியாக பேசக்கூடிய சமயத்தை கட்டாயமா வந்து பிரச்சனை ஏற்படாது. அதே நேரத்துல இந்த சண்டாளனுங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப கவனமா இனிமே ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துங்க. அது வந்து ஒரு சாதி பெயர். அது சாதி பட்டியலில் வந்து 48வது பெயராக வருது. அதனால வந்து இது வந்து சாதாரண கிடையாது. சும்மா ஒருத்தரை பார்த்து சண்டாளன்லாம் பேசிட முடியாது. இனிமே அந்த வகையில் ரொம்ப கவனமா இருக்கு. சாட்டை துரைமுருகன் மட்டும் இல்லை, இது வந்து எல்லோருக்குமே ஆமா சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.